கரூரில் நடந்த விஜய் அவருடைய அந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு எழுச்சி மக்கள் ஒரு தலைவருக்கு வந்ததும் இல்லை. அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும். ஒரு நிசப்தமான ஒரு சோகம் அவங்களுக்கு கவிக்கிட்டு இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போர் செஞ்சுட்டு அந்த நாடு தோத்துட்டு அந்த படை வீரர்கள் அடிபட்டு காயத்தோட நாடு திரும்பும்போது அந்த மக்கள்கிட்ட ஒரு சோகம் நிலவும்ல, அந்த மாதிரியான சோகம் தமிழ்நாட்டில் நிலவுது. அது என்னங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதாவது 41 உயிர் பலி, அது சோகமான சம்பவம். ஐயோ இப்படி நடந்துருச்சே, அது அந்த குடும்பம், அந்த பிள்ளைங்க குழந்தைங்க அந்த கூட்டத்தில் நெறிபட்டு எப்படி ஐயோ பாவம், இது ஒரு மனநிலை. இன்னொன்று, இது விஜய் கூட்டத்திலே நடக்கணும், ஐயோ அவர் நல்ல மனிதராச்சே, அங்கேயே இது இப்படி நடந்துருச்சு, ஐயோ அவர் மனநிலை எப்படி இருக்கும். சீரியஸாகவே ஒவ்வொருத்தருமே அதை நினைக்கிறாங்க. அவர் மனநிலை எப்படி இருக்கும். நம்ம இங்கேருந்து தூரத்தில் இப்படி நடந்துருச்சேன்னு நினைக்கும் போது, ஸ்பாட்டில் இருந்தோம், நம்ம இருந்து இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அவர் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சோகம் துக்கம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. அது அவருன்னு இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்கன்னு மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியினருக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது. அவங்க ரசிகர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க ரசிகர்லாம் அப்படியே நிசப்தமாயிட்டாங்க, என்னடா அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ டோட்டலாக எல்லா கட்சியில் உள்ள தாய்மார்களும் எல்லா கட்சியில் உள்ள அந்த மக்களும் மனநிலை கொஞ்சம் நிசப்தமாயிடுச்சு. கரூரில் நடந்த சம்பவம், வெளியில் அரசியலுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு போகலாம். அவங்க மனச்சாட்சி கண்டிப்பாக உறுத்திக்கிட்டு தான் இருக்குது, அது எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் அரசியல் அறிவிச்சதுக்கு அப்புறம், அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறம், மாநாடு கட்சி தொடங்கினிலிருந்து மாநாடு தொடங்கின வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சைக்காலஜிக்கலாகவே இருந்தது. இது ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்க வேண்டியது. என்ன சைக்காலஜியில் மக்கள் மனத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே அவர் மாசு ஹீரோ, தப்பு, அது ஓகே. அதே மாதிரி சினிமாவில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத ஒரு ஹீரோ, அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. சினிமாவில் எந்த தவறான ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதே இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. 30 வருஷம் சினிமாவில் கெட்ட பேர் வாங்காமல் ஒரு மனுஷன் நல்ல நடிகராக புகழ் பெறுறது ரொம்ப கஷ்டம். அது விஜய் அவர்கள் அப்படி நல்ல ஒரு நடிகராக நடந்துக்கிட்டார். அப்போ மக்கள் மத்தியில் குடும்பமாக அவர் படத்தை பார்த்து ரசித்தாங்க. ஒவ்வொருத்தரும் விஜயை தன் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நினச்சாங்க. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அது விஜய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சத்தியமாக தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இன்னும் இருக்கு. அப்போது எல்லா மக்களுமே விஜய் அவர்களை கட்சி வேறையா இருந்தால், கட்சி வேறையா இருந்தாலும் அவங்க விஜய் மேலே மதிப்பு வச்சுருந்தாங்க, அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஒரு நமக்கு அரசியலுக்கு வருது அப்படிங்கிறது எல்லா தாய்மாருடைய மனநிலை இருக்குது. அப்போ அவருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா மக்களுமே இருந்து, இது சைக்காலஜிக்கலாக நான் கண்டுபிடிச்சது தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், இருந்திருக்கு. அது அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டிருச்சு. அப்போ எல்லா மக்களுமே ஏற்கனவே நம்ம ஓட்டு போட்டோம் பல கட்சிகளுக்கு, நம்ம தம்பி விஜய் வர்றாப்புல, இதுதான் அதாவது மக்கள் நினைக்கிறது. அவர் யாரோ எவருன்னு நினைக்கலங்க விஜய மக்கள். நான் பழகி பார்த்ததில், நான் பேசுனதில்லை, கூட்டங்களில் அவரை பார்க்க விரும்புனதில்லை, சமூக வலைதளங்களில் வர்ற செய்திகளில் நேரடியாகவே நான் பேசுனதில்லை. விஜய் அவர்களை யாரோ ஒருத்தர் மாதிரி நினைக்கவே இல்லைங்க, அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரியே நினச்சிருக்காங்க. அதுதான் இந்த கூட்டத்துக்கு காரணம், வரவேற்புக்கு காரணம், எழுச்சிக்கு காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் பார்க்க போகிறோம், எங்கள் அண்ணனை பார்க்க போகிறோம், எல்லாரும் பாருங்களேன், அந்த வயசு பிள்ளைங்களாம் அண்ணன் தான் சொல்லுவாங்க. அந்த தாய்மார்கள் இருக்காங்க 50 வயசுக்கு மேலே, அதாவது 60 வயசு 70 வயசு உள்ளவங்கெல்லாம், எங்கள் பிள்ளைய பார்க்க போகிறோம்ப்பா, என் பிள்ளைக்கு தான் ஓட்டு போடும், இப்படி அந்த தலைவர் நடிகருங்கிற தாண்டி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி விஜய் அவர்களை நினச்சிருக்காங்க. இந்த அரசியல் தொடங்குற நாள்லேருந்து மக்களை கவனிச்ச விஷயத்த சொல்கிறேன்.
அப்போது விஜய் வந்துட்டாரு, மக்கள் எழுச்சி வருது, வரட்டும், தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தாய்மார்களும் இளைஞர்களும் விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சு. அப்போ எதிர்பார்ப்பு கிளம்பினோடனே அப்போ நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு பாசிட்டிவான அரசியலை எழுச்சி வர வர எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க தமிழ்நாட்டில். அப்போ நம்ம பிள்ளைக்கு வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையும், எல்லா மக்களும் ஆதரவு தர்றாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த கரூர் சம்பவத்தில் இப்படி ஒன்று நடந்த உடனே யாரோ ஒரு நடிகர் விஜய்க்கு நடந்ததா நினைக்கல, யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஐயோ நம்ம பிள்ளை கூட்டத்திலேயே அப்படி நடந்துருச்சு, நம்ம விஜய் கூட்டத்திலேயே அப்படி நடந்துருச்சு, ஐயோ விஜய் கூட்டத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையா, அவர் அந்த மாதிரி ஆள் இல்லையே, அந்த கட்சிக்கார தம்பியெல்லாம் அப்படி இல்லையே, என்ன நடந்துச்சு ஏதுன்னு அந்த பதட்டம் வந்துருச்சு எல்லாருக்கும். ஒரு நம்ம பிள்ளை வருதுன்ற அந்த கான்ஃபிடென்ட்டோட எதிர்பார்ப்போட ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படித்தான் சைக்காலஜிக்கலாக சொல்லணும். நான் ட்ரெயினில் போகும்போது அங்கே ஒரு பையன் விஜய் அவருடைய அந்த ஷார்ட் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவர் பேசுனது அது சம்மந்தமாக. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். தம்பி விஜய் ரசிகரான்னு கேட்டேன். ஆமாம், இந்த வட்டம் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்? விஜய்க்கு தான். அவன் காலேஜ் படிப்பான், மேக்ஸிமம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எங்கே வேணாலும் நீங்கள் பாருங்களேன், அவர் சம்மந்தமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருந்தது. ஒன்று அவரை பற்றி அவர் பேசுனதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அவரை பற்றி எங்கேயாவது கடையில் டீ கடையில் பெருசு பேசிக்கிட்டு இருக்கோம். கிராமங்கள்லேயும் அது இருக்குது. திருவிழாவுக்கு போனால் கூட அதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னை கூட கேட்பாங்க, விஜய் அரசியலுக்கு வராரு, என்ன எந்த கட்சியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன. இப்படி பொதுவாகவே அந்த விஜயோட பேச்சு மக்கள்கிட்ட உருவானது. ஆனால் அது அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கிற போது திடீர்னு இந்த கரூரில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியாச்சு. ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளைய இதில் நடந்துருச்சா, அது ஒன்று. அதை நம்ம பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இதுதான் எல்லாரும் தாய்மார் மனசுலேயே அதுதான், நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அதெல்லாம் பண்ண விட மாட்டேன், அப்படி பண்ணால் கூட அது பெரிய பிரச்சனை ஆயிரும், தொண்டர்கள் கூடுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கும். அதாவது தாங்களே ஒரு குழப்பத்தை, அதாவது நிசப்தமான மனநிலையில் தமிழ்நாடு இருக்கு. 3-4 நாளா கரூர் சம்பவத்துக்கு அப்புறங்கிறப்ப இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஐயோ நம்ம பிள்ளைய கைது பண்ணிடுவாங்களோ, அவங்க மனசே யோசிக்குது, அவங்க மனசே மறுபடியும் பதில் சொல்லிக்குது. இல்லை கைது பண்ணுறதுக்கு சாதாரண ஆளா, அவர் பெரிய நடிகர், அவ்வளோ ரசிகர் பட்டாலும் தொண்டர்கள் இருக்காங்க, தாய்மார் சப்போர்ட் இருக்கு, எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லி அரசாங்கம் பயப்படும். ஸோ அதனால் கைது பண்ண மாட்டேன். அதாவது அவங்களாவே கேள்வி, அவங்க மனசை ஆறுதல் படுத்திக்குது. இந்த 3-4 நாளா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அதனால நிசப்தமாயிடுச்சு. இது ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னா, அரசியலில் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க, இப்படிலாம் நடக்குமா? ஏன்னா முன்னாடி இருந்து நடந்ததில்லை. யாருடைய அரசியல் பரப்புரையிலையும் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்கும். கும்பமேளாங்கிறது அது ஒரு ஆன்மீக தளம், ஒரு மக்கள் கொண்டாடக்கூடிய ஆன்மீக, அது அரசியல் மீட்டிங் கிடையாது, அரசியல் கூட்டம் கிடையாது. கும்பமேளாவில் நடந்தது. கள்ளச்சாரைய சாவுங்கிறது அரசியல் சம்பந்தமானது கிடையாது. அது தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு இறப்பு வீட்டுக்கு போனவங்க விஷசாயத்தை குடிச்சிட்டாங்க. ஆனால் அரசியல் கூட்டங்கிறது ஒரு எழுச்சியோட ஒருத்தர் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு தலைவர் வரான்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது ஏதோ அந்த தலைவருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற விதமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு யாராலும் ஏற்றுக்க முடியல. இப்படி யார் நடத்தினா அந்த கேள்வி அதாவது இது ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இது நடக்குது, இவங்க குழம்புறாங்க, கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. டோட்டல் தமிழ் மக்களே, உலகம் முழுக்க, தமிழ்நாடு இல்லை, தமிழர்கள் இப்போ இந்திய அளவில் அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, இந்திய அளவில் அவருக்கு ரசிகர் இருக்காங்க, எல்லா ஆந்திரா கர்நாடகா இருக்கு, உலக அளவில் இருக்காங்க. எல்லாருடைய மனநிலையுமே என்னாச்சுன்னா குழப்பம் அடைஞ்சிருச்சு. இப்படி இருக்குமோ அப்படி, ஏன்னா இப்போத்தான் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாரு மனுஷன், அந்த 10 நிமிஷம் போன கேப்பில் என்னையா போதும் சம்பவம். இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி, இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் மக்கள் மனசில் மிகப்பெரிய ரணமாக தானே கேள்வி கேட்கறது, தானே ஆறுதல் படுத்திக்கிறது. இப்படி அப்போ மனசு குழம்பி போயிருக்காங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, அதான் நிசப்தமாயிடுச்சு அப்படி சொல்றோம்ல. என்ன யாரை சொல்ல குத்தம், யாரை நம்ம குத்தம் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுல சில பேர் வெளிப்படையாக பேசிடுறாங்க, இப்படி இவர் மூலமாக நடந்திருக்குமா, அவர் மூலமாக நடந்திருக்குமா, இவர் மூலம் நடந்தாலும் தப்பு, இப்படிலாம் ஒரு கல்மனசுக்காரங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அப்படி
இன்னொன்று இப்படி இவர்கள் சரி என்ன அப்படி இருக்கு இதில், இவர்கள் ஏதோ அதில் சரியாக நிர்வாகம் பண்ணாமல் விட்டாங்களோ, நம்ம பிள்ளைங்க அப்படி இருந்துருச்சோ, மெத்தனமாக இருந்துருச்சோ, ஏமாந்துருச்சுங்களோ நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பிள்ளைங்க மேலே ஒரு கரிசனமும், அதாவது தாவேக்கா கட்சி தொண்டை ஒரு கரிசனமும் மக்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தமிழ்நாடு ஒரு நிசப்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு நம்ம சைக்காலஜியில் பார்க்கும்போது சரி இது இப்படி போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதுதான் தலைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். தலைவனுக்கு ஒன்றுன்னா ஈரக்கொலை நடுங்குது பாருங்க, ஆத்தாடி விஜய்க்கு ஒன்று ஆயிடுச்சோ, ஐயோ விஜய்க்கு இப்படி ஆயிடுமோ, அந்த பதட்டம் வருதுல மக்களுக்கு. அப்போ மக்கள்கிட்ட போய் ஒரு தலைவர் சேர்ந்துட்டார். அப்போ இனி அவரை அவர் இனி அந்த புலிவானை பிடிச்ச கதை தான். மக்கள் உங்களை பிடிச்சிட்டாங்க, நீங்க வெளியில வந்தாலும் அந்த மக்கள் கவலைப்படுவாங்க. இன்னொன்று என்ன அவங்களுக்கு குழப்பம், ஒருவேளை அரசியலுக்கு வராம போயிடுவாரோ பயந்துட்டு, இவர் போயிட்டாருன்னா அடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு யாரை நம்புறது? ஐயா விஜயகாந்த் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஐயா விஜயகாந்த் நல்ல மனுஷன், அவர் சிஎம் ஆகணும், மாற்றம் கொண்டு வருவார், அந்த நம்பிக்கை இருந்தது. அவர் உடல்நிலை குறைஞ்சி போனதுக்கப்புறம் மீண்டு வருவாரா வரலையா, இன்னொன்று அவருடைய செய்கையில் மீடியாக்களில் போட்டு கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் இறந்தப்ப உலகமே அழுதுச்சு பாருங்க, ஒரு நல்ல அரசியல் தலைவனை, ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அவர் தான் தலைவர். அந்த ஈரக்கொலை நடுங்குச்சுல, அழுகாதவெல்லாம் அழுதான்ல, எல்லா கட்சிக்காரனும் அழுதானா விஜயகாந்த் செத்தனைக்கு, ஐயா செத்தனைக்கு. அதுதான் மக்களுக்கும் தலைவனுக்குள்ள ஈர்ப்பு, ரத்தத்தில் கலந்துருவாங்க. அப்படி விஜய் கலந்துட்டார். எம்ஜிஆருக்கும் அப்படித்தான், பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் அப்படித்தான், அண்ணாவுக்கும் அப்படித்தான். ரத்தத்தில் கலந்துறது, மக்களோட மக்களாக கலந்துறது. அப்படி விஜய் அவர்கள் மக்களுடைய பிளட்ல கலந்துட்டார். அப்போ மக்களுக்கு பதட்டம் ஏற்படுது, வராமல் போயிடுவாரோ, பயந்துருவாரோ. அப்புறம் சேச்சா பயப்பட மாட்டார், இன்னும் தைரியமாக வருவார், இன்னும் தெளிவாக வருவார், பக்காவாக பிளான் பண்ணி எந்த அசம்பாவிதம் வராத அளவுக்கு யோசிச்சு வருவார். இப்படி பல குழம்பத்தில் மக்கள் மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை, உலக தமிழர் மத்தியில் இருக்குது. இதுதான் உண்மை. அது ஒரு தான் வீட்டில் ஒரு இளவு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில், ஒரு 10 நாள் அப்படியே டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது, அப்படியே ஒரு மாதிரி அவங்க முகம், அவங்க ஆக்டிவிட்டியாக மாறிடும். அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுக்க இப்போ இருக்குது. ஒரு நிசப்தம் இருக்குது. அரசியல்வாதிகளே என்னதான் அரசியல் ரீதியாக வெளியே பேசினாலும் ஒரு 2 நாள் அதை ஃபஸ்ட்டு வெளிப்படையாக பேசினாங்க, 2வது நாள் கொஞ்சம் உக்குரம் குறைஞ்சி, 3வது நாள் அப்படியே ஆஃப் ஆச்சு. இப்போ என்னென்னா எல்லா அரசியல்வாதிக்குள்ளேயும் மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. சீரியஸாகவே, அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இப்போ வந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் மனசு லேசாக இழக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ நடந்துருச்சு, ஒரு மனுஷன் ஆசையாக மக்களுக்கு சேவை செய்ய வந்தாப்புல ரொம்ப அவரை போட்டு படுத்தக்கூடாதுயா. அப்படி என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சமூக விரோத செயல் செஞ்சாரா? இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா? இல்லையே. புதுசாக வந்தவர், அவர் மேலேயே தப்பு இருந்தால் கூட, அதாவது பொதுவாக எதிர்கட்சி ஆப்போசிட் கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ நான் சொல்கிறேன், பொதுவாக விஜய் அவர்கள் கூட்டத்தில் நடந்த தப்புக்கு ஒருவேளை அவர்கள் தப்பாக இருந்தாலுமே புதுசாக வர்ற கட்சி தானப்பா, தெரிஞ்சா பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் நடந்துருச்சியா அப்படின்னு எல்லா கட்சிக்காரர்களுக்குமே அந்த மனசு இலக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சூழல் மாறி டோட்டலாகவே நிசப்தம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். அதுதான் உண்மை. அது தேட்டரில் இன்னைக்கு முக்கியமான படங்கள் ஓடுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமே இல்லைன்றாங்க, படம் நல்லா இருக்குன்றாங்க, கூட்டமே இல்லைன்றாங்க. ஏன்? படம் பார்க்க மக்கள் விருப்பமில்லை. கரூர் சம்பவத்தோட பாதிப்பு. தேட்டர் போய் படம் பார்க்க விருப்பமில்லை மக்களுக்கு. ஏன்னா இங்கே என் வீட்டில் இடம் விழுந்துருச்சே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். டோட்டல் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மக்களும் யாரும் சந்தோஷமா இல்லை. யாருமே
இப்போ வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இந்த சம்பவத்தில் யாருமே சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? அரசியல் பேசினா கூட உள் மனசு உறுத்தத்தான் செய்து எல்லாருக்குமே. யாரு மேலே யாரும் பழி போட முடியாது. விஜய் அவர்களே வாயில் சொல்லலாம், இங்கேருந்து வராது அவரை குற்றம் சொல்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழல் தமிழ்நாட்டு மக்களை அப்படியே நிசப்தப்படுத்திருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இதிலிருந்து எப்போ மீண்டு வருவாங்க, நார்மலுக்கு எப்போ வருவாங்க, இதுலேருந்து மக்கள் நார்மல் அப்பாடா அவங்க எந்திரிச்சு உட்காரலாம் சீட் நுனியில் தேட்டரில் அந்த மாதிரி எப்போ வருவாங்க அப்படின்னா, மறுபடி விஜய் பயணம் ஆரம்பிச்சு மறுபடி இதே மாதிரி விஜய் வர்றாரு அப்படிங்கிற அறிவிப்பு வந்த பிறகு மக்களுக்கு ஒரு சின்ன தெம்பு வரும். அப்போ வர்றாருப்பா மறுபடியும் அவர் அப்படின்னு இன்னும் எதிர்பார்ப்பு வரும். அந்த எதிர்பார்ப்பு வரும் பட்சத்தில் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஐயா ஏற்கனவே நடந்தது தெரியாமல் நடந்துருச்சு, இப்போ விவரமாக இருக்கணும். இப்போ நடந்தால் ஏற்கனவே நடந்த சம்பவம் பாடம் கற்றுக்கிட்டீங்க, ரெண்டாவது ஏன் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ தெளிவாக திட்டமிட்டு பாதுகாப்போடு போகணும், பாதுகாப்போடு வரணும் அப்படிங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருப்பாங்க. இன்னும் மக்களுக்கு எதிர்பார்ப்பு வரும். அப்போ அடுத்த கூட்டம் வருவார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பும், அந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் அவர் பேசிட்டு போய் வீடு சேர்ற வரைக்கும் மக்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு நிசப்தம் இருந்து கொண்டே இருக்கும். அவர் பேசி முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டாரு, அங்கே வந்த தொண்டர்கள் மக்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு என்ன பேசினார்னு தொலைக்காட்சியிலும் சமூக வலைதளிலும் அவர் பேசின பேச்சுக்களை மக்கள் கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மனநிலை நார்மலுக்கு வரும். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, அது வரைக்கும் மக்களுடைய மனநிலை ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் மைண்டில் தான் இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் எவ்வளோ சீக்கிரம் அடுத்த கூட்டத்துக்கு வர்றாரோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதுதான் அவர் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களையும் மீண்டும் இந்த சோகத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு விஜய் செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும். நன்றி.